ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ணோட வெள்ளை படலத்தில் இரத்த கசிவு இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ நாளில் சரியாகும், எப்போ டாக்டரை பார்க்கணும், என்ன சிகிச்சை பண்ணணும், என்னெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கவனிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பொதுவாக இந்த மாதிரி இரத்த கசிவு சரியாகிறதுக்கு 1லேருந்து 2 வாரம் வரைக்கும் கூட எடுத்துக்கிறோம். இதுக்கு எந்த சிகிச்சையுமே தேவைப்படாது. அப்புறம் ஏன் டாக்டர பார்க்கணும்னு கேட்குறீங்களா? அடிக்கடி இதே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டாக்டர பார்க்கணும். இதே மாரி இரத்த கசிவுலயே வலி இருக்கும். இல்ல பார்வை குறைபாடோ இருந்துச்சுன்னா உடனே டாக்டர பார்க்கணும். இந்த மாரி இரத்த கசிவு அடிபடுறதுனால வரும். அதிலிருந்து ரத்தம் வடியுது, இல்ல பலத்த காயம் ஏற்படுது அப்படின்னாலுமே நம்ம டாக்டர உடனே பார்க்குறது ரொம்பவே நல்லது. இதுக்கான சிகிச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா எந்த ஒரு சிகிச்சையுமே இதுக்கு தேவைப்படாது. இதுக்கு கண்ணோட ஈரத்தன்மை குடுக்குறதுக்காக, அதாவது ஆர்ட்டிஃபிஷியலா ஒரு டியர்ஸ் ட்ராப்ஸ் குடுப்பாங்க. ஒரு சிலருக்கு பிபி, சுகர் இருக்கும். அப்படி இருக்கவங்க கண்டிப்பா பிபி, சுகர கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இதில என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ண தேய்ச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். டாக்டர் அட்வைஸ் இல்லாம எந்த ஒரு ட்ராப்ஸையும் நம்ம கன்சல்ட் பண்ணாம போடவே கூடாது. இது ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு இரத்த கசிவு தான். இதுக்கு பயப்பட வேணாம். நான் சொன்ன மாரி ப்ராப்ளம் இருந்தா உடனே டாக்டர பாருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.